நம்ம எல்லாருக்கும் அபிமானமான நடிகர் கம் அரசியல் தலைவர் உதயநிதி அவர்கள் பத்தி தான். எங்கடா எனக்கு ஒண்ணுமே தெரியலடா. பிரகாசமா நிக்கிறாரு. கலைஞர்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது கண்ணாடி. இவர் நடிச்ச படம் பேரு ஒரு கல் ஒரு கண்ணாடி. இது கதிர்வேலின் காதல். இவர் டி-ஷர்ட் அணிந்த திராவிட மாடல். சினிமா கேட்போம், கேட்போம், கேவலப்பையா கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டுக்கு சொல்றேங்க. அடுத்து நடித்த படம் நண்பேண்டா. திராவிடத்தின் எதிர்காலம் இன்பண்டா. ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. அடுத்து நடித்த படம் கெத்து. விசில வச்சு உங்க மூஞ்சிலே குத்தினாங்களே ஒரு குத்து. வக்கீலா நடிச்ச படம் பேரு மனிதன். அரசியல் பண்ண வக்கீலாக நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அடுத்து நடித்த படம் பொதுவாக என் மனசு தங்கம். உன்னை குளத்தூர்ல செஞ்சிட்டாங்க பங்கம், மான பங்கம். இவர் அடுத்து நடித்த படம் நிமிர். திமுகவே ஒரு உதிர்ந்த மயிர். கண்ணே கலைமானே. எக்ஸ்எம்எல்ஏ குளத்தூர் கோமானி. அடுத்து நடித்த படம் சைக்கோ. பாஸ், அவங்க உங்களை கலாய்க்கிறது எனக்கு கோபமா வருது பாஸ். அத சிரிச்சின்னு தான் சொல்லுவியா? அடுத்த படம் தாத்தாவோட தலைப்பு நெஞ்சுக்கு நீதி. அது நெஞ்சுக்கு பீதி. பிபி அதிகமா இருக்குது. பிபி அதிகமானா உள்ள சூடாயி மூக்குல ரத்தம் வரும்பா. அடுத்து நடித்த படம் கழக தலைவன். கல்லறையில் தலைவன். கண்ணை நம்பாதே. கருணாநிதியே நம்பாது. இந்த மாதிரிலாம் வேணாப்பா. கடைசியா அவர் நம்ம கலை உலகத்தை விட்டு போகும்போது நடிச்ச படம் மாமன்னன். மாமா மன்னன். அவர் அப்பா ஒரு தேரா மன்னன். ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படியா. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது. ஆண்டவன் இருக்காண்டா, உனக்கு அழிவு ஆரம்பம்டா ஆரம்பம். ஒரு நிமிஷம் இல்ல, 5 வருஷம் நீ அங்கேதான் இருக்கணும் போல. ஆய் வருதுங்க. என்ன உங்களுக்கு வராதானே? அவர் காலை கடனை முடிக்க போயிருக்காரு. 10 நிமிஷம் கழிச்சு தான் வருவாரு. எப்ப காலையில 10:30 மணி வரைக்குமா காலை கடனை முடிக்காம இருந்தீங்க? போதும் வாடா. கேப்பா பாரு, திங்க பேல ஓட்ட கொண்டு நாராயண. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது கைது செய்யப்பட்டு தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்படுகிற நிலையில் பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமோ ஆனந்தமோ இன்பத்தில் ஓடுது எல் மனம். வாண்டடா வந்த ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறேன். ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க. நானும் பெரிய ரவுடி. என்ன போனோம், என்ன ரவுடி? இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன மேட்ரு வேணும்? பயப்படணுமா? பயம் வரலையடா. முகரைய பார்த்தா பயம் வரமாட்டேங்குது. அராஜகம் பண்றாங்க. என்ன நாட்டுல என்னென்ன யாரோ பேசுறாங்க. ஒண்ணு தண்ணி திருச்சி பேசுறாங்க. தண்ணி வரணும்னு சொன்னாரோ அது திருச்சி போடுறாங்க. அதாவது எங்க தண்ணி வருதோ இல்லையோ அந்த தண்ணி வரணும். ஒண்ணு தண்ணி திருச்சி பேசுறாங்க. தண்ணி வரணும்னு சொன்னாரோ அது திருச்சி போடுறாங்க. விவசாயிகளோட திராவிட முன்னேற்ற கழகம் எங்க தலைவர் என்னைக்கும் கூட நிற்பாரு அப்படின்னு ஆர்ப்பாட்டத்துல நான் பேசினேன். அதையெல்லாம் மறைச்சிட்டு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். கருணாநிதி எங்க இருக்குது திராவிட நாடு? நாடாவை அவிழ்த்து பாவாடியை தூக்கி பார்த்தால் தெரியும் உள்ளே இருக்கும் திராவிட நாடுன்னு. கருணாநிதி அவர்களே, நீங்க ரொம்ப பொய் பேசுறீங்க. உங்கள் வாய் நாற்றம் அடிக்கிறதுன்னு அண்ணனாய்க்கு சொல்றாங்க. உடனே கருணாநிதி வந்து சொல்றார், என் வாய் நாற்றம் அடிப்பது என் மனைவிக்கு தானே தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லாத ஒரு பெண்ணை தலைகுனிய வைக்கிறது.
அடிமட்ட தொண்டன் முதல் கட்சியின் மூத்த தலைவர் உதயநிதி வரை ஆபாசமாக பேசுவதை தங்கள் அடையாளமாக வைத்துள்ளனர் திமுகவினர். கருணாநிதியின் வாரிசு என்பதை உதயநிதி நிரூபித்து விட்டார். எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். மானம் சூடு சொரணை இருந்தா இந்த மாதிரி ஒரு தலைவர் பேசுறானே அவனுங்க தான் ஃபர்ஸ்ட் பிடிச்சிக்கிறது. இவங்க வீட்ல எல்லாம் பொம்பளைங்க இல்லை. அது எப்படின்னா இந்த பெயிண்ட் அடிக்கிற ஆர்டிஸ்டுங்க கண்ணுக்கு பாத்தீங்கன்னாக்கா சாதாரண ஒரு விஷயம் கூட ஒரு ஓவியமா தெரியும், அப்படியே ஒரு காவியமா தெரியும். அவங்களுக்கு பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி அண்ணன் கண்ணுக்கு மட்டும் அது ஏதோ ஒரு மாதிரி காவியமா தெரிஞ்சிருக்கு போல. அப்ப கருணாநிதி குடும்பமே கருணாநிதி வம்சமே இதே புத்தி கொண்டதுதான். பெண்களை ஒரு பாலியல் இச்சையாக கொண்ட ஒரு குடும்பம் தான். இப்ப என்ன பேர்லாம் வச்சு கூப்பிட்டு இருக்காங்கன்னா உதவா நிதி அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிடுறாங்க, ஆபாச நிதி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வெர்ஷன் 2.0 அப்படின்னு சொல்றாங்க. கனிமொழி அவர்களை எங்கே? பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர், விதவைகளுக்காக அதுவும் இளம் விதவைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர், பெண்களுக்கு ஒன்றினா அடுத்த கண்ணகியா வந்து நிற்கக்கூடிய ஒரு நபர் யார்? மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அதே நேரத்தில் நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர்களும் சொன்னாங்க, நீங்க எப்படி கர்நாடகத்துக்கு போறது? கர்நாடகத்துக்கு போறேன்னு விஜய் அவர்கள் சொன்னதுனால தமிழ்நாட்டினுடைய மானம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய அசிங்கம் நடந்திருக்கு, ஒருத்தவங்க வாயை தரங்க அப்படின்னு சொன்னா தண்ணி நின்று அங்கே தண்ணி வரும்னு என்ன அர்த்தம்? அது ஒரு பெண்ணை இப்படி தான் நீங்கள் பேசுவீங்களா? இல்லை, வேணுன்ட்டே முதல்வர் சைட்ல இருந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க கட்சிக்காரங்களாம் ரியாக்ட் பண்ணாங்க, அதை வச்சு ஏதாவது ஒரு அரசியல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வேணுன்ட்டே தூண்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த மாதிரி அசிங்கமாக பேசுறதுன்றது ஒரு ஆண்மை, அசிங்கமாக பேசுறதுன்றது ஒரு பெருமை, இவர்கள் நினைக்கிறார்கள் அப்படி. அதோடைய வெளிப்பாடு தான் அது எல்லாமே. இது கேவலம், இது அசிங்கம், இப்படி நம்ம பேசக்கூடாது அப்படின்றத பற்றியெல்லாம் கவலையே அவர்களுக்கு கிடையாது. இப்போ இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, பெரிய ஒரு மாற்றம் வந்துருச்சு, அதை சகித்து கொள்ளவே முடியல. எரியுதடி மாலா போடு. வர்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல 2 நாள் ஆரம்பிக்குது, 5ஆம் தேதி ஆரம்பிக்குது. சும்மா விட மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் இந்த பிரச்சனையை எழுப்போம். வெயிட் பண்றோம், நான் நேர்ல வரேன்டா. இந்த 7 நாள்ல எவ்வளவு ஸ்டேட்மெண்ட்? அதுவும் இப்போ அந்த ஸ்டேட்மெண்டோட அந்த எழுத்து நடைமுறையெல்லாம் கூட மாத்திட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு பண்றாங்க. ஏதோ இவங்க அப்படியே அப்டேட் ஆயிட்டாங்கன்னா அவர் ஜென்சியை பிடிச்சா நாங்களும் ஜென்சியை பிடிச்சோன்னா ஒன்றை போல் ஒன்று வராது. நீங்க காப்பி அடிக்கிறீங்க, இவர் ஏப்பிங் தோத்துருவீங்க. நீங்க தோத்துட்டீங்க, தொடர்ந்து தோப்பீங்க. இங்கிலீஷ் வார்த்தை கலந்து தமிழ்ல ட்வீட் போட்டா மக்களை வெல்றதுல கோட்டை விட்டுட்டு நிக்கிறீங்க, மக்கள் மனங்களை வெல்வதில் கோட்டை விட்டு நிக்கிறீங்க. கோர் ஓட் பேங்கா உங்ககிட்ட அண்ணாவும் கலைஞரும், குறிப்பா கலைஞர் உங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போனார் இல்லையா சொத்து, பொலிட்டிக்கல் கேபிட்டல், அதை இன்னைக்கு விஜய் கிட்ட இழந்துட்டு நிக்கிறீங்க. இது எத்தனை திமுக காரங்களுக்கு புரியுதோ அவங்க பழிச்சுப்பாங்கன்னு என்னது, அவர்கள் அளவில் அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். இல்லைன்னா தொடர்ந்து தோல்வியை தான் சந்திப்பாங்க. நீங்க சந்திக்கிற புதிய எதிரிங்க இது எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கிடையாது. இது வேற, இந்த எனிமி வேற, இந்த எருமி வேற. அது உங்களுக்கு இன்னமும் புரியல. சோஷியல் மீடியா. திருச்சி தேர்தல் எங்களுடைய தளபதி போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை இன்னைக்கு காலையில் நாங்க வச்சிருக்கோம். எங்களுடைய தன்ன தொகுதி எப்படி தெரியுமா, அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருந்தாரு. ஆனா கேடு கட்ட அந்த தொகுதி மக்கள் நினைத்து பார்க்க முடியுமா? திமுக குடும்பத்திலிருந்து இப்படி போயிருக்கு. அப்புறம் திமுக குடும்பத்தில் உள்ளவங்களுக்கே நீங்க முற்போக்கு, ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, சடங்கு எதிர்ப்பு, சாஸ்திர எதிர்ப்பு, சாதி உணர்வும் ஆணாதிக்கமும் ஒண்ணுக்கு ஒன்று பிணைந்தது, பெரியாருடைய புத்தகங்கள், இதை படிக்க வைக்கிறது இல்லை. கடவுள் நம்பிக்கை, பூஜை நம்பிக்கை, அவங்களுடைய உரிமைங்கிற பேரில் எல்லாத்தையும் அனுமதிப்பது, அதனுடைய விளைவு தான் ஒவ்வொரு வீட்லேயும் அது தன்மையில் இல்லை. ஒரு பெரியாரை கொண்டு போகல, நீங்கள் அறிஞர் அண்ணாவுடைய ஆரிய மாயையை கொண்டு போகல, அறிஞர் அண்ணாவுடைய பணத்தோட்டத்தை கொண்டு போகல. இதெல்லாம் படித்தா அவனே தமிழ்நாட்டில் ஏன் இவ்வளோ வட இந்தியர்கள் இருக்காங்க, அண்ணா அன்னைக்கே சொன்னாரே, தனித்தமிழ்நாடு அன்னைக்கே பெரியார் கேட்டாரு. இந்த அரசியல்லாம் இன்னைக்கு திமுக உள்ள பவர் பார்ட்டிஸ் உள்ளவங்களுக்கு புரியறதுல தெரியறதுல. இன்னும் முதலமைச்சருக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா என்ன ரத்தம் வருது, புலம்பியே கழுத்து ஊரா வீட்டு நெய்ல அவர் வீட்டுக்கு இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சிட்டு இருக்காரு. புலம்பறல எனக்கு போட்டியா? எது யாரா அவன்? முதலமைச்சர் என்ன பண்றாரு? எனக்கு போட்டியா புலம்ப வந்துட்டானா? நீயும் புலம்புவியா? நான் புலம்பற மாதிரி. இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் அப்பா பேர் எடுத்துருங்க, தாத்தா பேர் எடுத்துருங்க, பியோர் குவாலிஃபிகேஷன்ல
ஒரு பிரைவேட் கம்பெனில வாட்ச்மேன் வேலை வாங்க சொன்னாங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்ந்து நினைச்சு சந்தோஷப்படியா. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குடும்ப வாரிசை தூக்கி போட்டு, திரு கலைஞர் அவர்களுடைய பேரை தூக்கி போட்டு, திமுக கட்சியை விட்டுட்டு தனியா நின்னு ஒரு தொகுதியை ஜெயிச்சு காமிங்க. நம்ம அப்பனும் அவன் கூட சேர்ந்து நம்மள அடிப்பான் போல் இருக்கே. என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். டேய் பெத்த அப்பனே சொல்லிட்டான். டவுட் கிளியர் ஆயிடுச்சுல, கிளம்புடா. அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கெட்ச் போட கொஞ்சம் தவறிட்டோம். சேப்பாக்கத்துல எல்லா போக்கஸ் அவங்க அப்பா மேல இருந்துச்சு. அடுத்தது வச்சுக்கலாம். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, குறைந்தபட்சம் இன்னும் 4 தேர்தல தண்ணி மட்டும் தான் நீங்க குடிச்சிட்டு இருப்பீங்க. எரியுதடி மாலா, ஃபேன போடு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மூடிட்டு வாங்க.